ஹாய். இன்னைக்கு டேட் 28/7/2025. ஸோ என்னோடய லட்சியம் 10 பேர்த்த ஹையர் பண்ணணும், 2030க்குள்ளே ஒரு 1 கோடி ரூபாய் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கணும் அப்படின்றது என்னோடய லட்சியமாக இருந்தது. இப்போ என்னோடய நெட்ஒர்த்து பார்த்தோம்னா ஆல்மோஸ்ட் ஒரு 2 lakhs கேஷாக இருக்குது. 2 பேர் ஒர்க் பண்ணுறாங்க. கேஷ் மீன்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கேன், 2 பேர் ஒர்க் பண்ணுறாங்க. ஸ்டார்ட் பண்ணியாச்சு, ஓரளவுக்கு போயிட்டுருக்குது. இசிஏ எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் மொத்தம் ஒரு 7 மேனேஜ்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறோம். ஸ்கூலில் எப்படி பஸ்ஸெல்லாம் பசங்களை கூட்டிகிட்டு போவோமே, சேம் அதே மாதிரி சாட்டர்டே சண்டேஸில் பசங்க வந்துட்டு போகிற மாதிரி ஆட்டோலாம் செட் பண்ணி அதில் ஒரு 80 பசங்க ப்ரெசென்ட் ஆகிறாங்க. 100 பசங்களுக்கு மேலே டோட்டல் ஸ்ட்ரென்த் இருக்குது. ஒரு மாதத்துக்கு ஒரு 30,000 40,000 வரைக்கும் கலெக்ட் ஆகுது. அதில் வரதுக்கேற்ற மாதிரி செலவாகுது. நிறைய ஃபீஸ் கொடுக்கறதில்ல, நிறைய ஸ்ட்ரகிள்ஸை ஃபேஸ் பண்ணுறேன். பாரதி மேனேஜ்மெண்ட் கிடச்சிது, ஆக்ஸாலிஸ் எல்லாமே எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கிறோம். பட் பிரச்சனைகள் மேலே பிரச்சனைன்னு சொல்ல முடியாது, அப்ஸ்டிக்கல்ஸ். இது ஒரு அப்ஸ்டிக்கல்ஸாக நான் பார்க்குறேன். இந்த பிரச்சனையை பார்த்தோன்னா இதில் இருக்கிற வாய்ப்புகளை நான் விட்டுருவேன். ஸோ எல்லா பிரச்சனையும் தாண்டி போயிட்டே இருக்கிறேன். இப்போ வரைக்கும் பார்த்தோம்னா ஸ்கூல் கிடைக்கிறதே ஒரு டவுட்டாக இருந்தது. ஸ்கூல் கிடைச்சதுக்கப்புறம், அதாவது பாரதியோட 5 பிரான்ச்சஸ், ஒரு பிரான்ச்சஸ் ஆல்ரெடி எடுத்துகிட்டு இருந்தால் அந்த மேனேஜ்மெண்ட்டில் பிரின்ஸிபல் சுத்த சப்போர்ட்டு கிடையாது. பட் இருந்தாலும் என்னால் எவ்வளோ ட்ரை பண்ண முடியுமோ அவ்வளோ என்னோடய பெஸ்ட்டு கொடுத்து நான் ஹார்ட் ஒர்க் பண்ணுறேன். இருந்தாலும் ஃபஸ்ட்டு டைம் டேபிள் கிடைக்கிறதே பிரச்சனையாக இருந்தது. டைம் டேபிள் போட்டதுக்கப்புறம் அதில் நிறைய சேஞ்சஸ் பண்ணாங்க. நிறைய சேஞ்சஸ் பண்ணி அது கிட்டத்தட்ட இதாச்சு. டைம் டேபிள் போகிறதுக்கு முன்னாடி நான் 8 ஸ்கூல்ஸுன்னு இது பண்ணேன். 90,000 வரைக்கும் பட்ஜெட்டு போட்டேன். வருன்ற மாதிரி 90,000 வரைக்கும் ஒரு மாதத்தில் வருன்ற மாதிரி போட்டேன். அதில் மவுண்ட் கார்மல் சொல்லிட்டு ஒரு ஸ்கூல் கிடைக்கவே இல்லை. வர வேண்டாம், இந்த வருஷம் வர வேண்டாம், அடுத்த வருஷம் வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அது அடுத்த வருஷம் கூட கிடைக்குமான்னு தெரியல. பட் கிடைச்ச ஒரு இருக்கிற பிரான்ச்சஸை நல்லா கொண்டுட்டு போகலாம் அப்படின்னு பார்த்து டைம் டேபிள் ஸ்டடி பண்ணால், டைம் டேபிள் ஸ்டடி ஆகிறதுக்கே ரொம்ப இழுத்தடிச்சு ஒரு ஸ்டடி ஆனாங்க. அப்புறம் டைம் டேபிளாக நான் 4 நாள் போட்ட டைம் டேபிள்லாம் 1.5 நாளாக குறைச்சாங்க. 2 நாள் போட்டதெல்லாம் 1.5 நாளாக குறைச்சாங்க. அது ரொம்ப இழுத்துட்டு போயிட்டே இருந்தது. டைம் டேபிள் ஃபிக்ஸ் ஆனதுக்கப்புறம் சேலரி ஃபிக்ஸ் பண்ணவே இல்லை. 1.5 மாதத்துக்கு மேலே ஒர்க் பண்ணிட்டோம். கிட்டத்தட்ட 1.5 மாதத்துக்கு மேலே ஒர்க் ஆகி சம்பளமே போடாமல், நல்ல வேலை கையில் கொஞ்சம் அமௌண்ட் இருந்தது, அதனால் அதை வச்சு கொஞ்சம் மேனேஜ் பண்ண முடிஞ்சது. இல்லைனா இன்னும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். சேலரி ஓரளவுக்கு ஃபிக்ஸ் ஆனதுக்கப்புறம் அடுத்து சர்டிஃபிகேட்டு கொண்டுட்டு வர சொன்னாங்க. சர்டிஃபிகேட்டு ஃபிக்ஸ் ஆனதுக்கப்புறம் எக்ஸாம் டியூட்டியை கட் பண்ணுறாங்க. ஒன்று மாற்றி ஒன்று ஒரு ப்ராப்ளம் வந்துக்கிட்டே இருக்குது. நான் சேலரி பேசுகிறதுக்கே கிட்டத்தட்ட ஒரு 5-6 டைம் நான் பரத் சார்கிட்ட போயிட்டு வந்திருப்பேன். எனக்கு அவ்வளோ காம்ப்ளிகேட்டடான ஒரு விஷயத்தில் டைமிங்கில் நான் இருக்கிறேன். ஸோ இது எப்படியும் கிராஸ் பண்ணி இந்த ஆகஸ்ட்டை தாண்டிடுச்சுன்னா அடுத்த லெவலுக்கு நான் போயிடுவேன். 2 ஸ்டாஃப் ஒர்க் பண்ணுறாங்க, அவங்களுக்கு கம்ப்ளீட்டாக சேலரி கொடுக்கணும். சொல்லப்போனால் நான் ஒர்க் பண்ண வரைக்கும் செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட்டாக இருந்த வரைக்கும் என்னால் மாதம் ஒரு 30,000 வரைக்கும் சம்பாதிக்க முடிஞ்சது. இப்போ 20,000 தாண்டது பெரிய விஷயமா இருக்கும் போல இருக்குது. வீட்டோட வாடகை 4,500. அது இல்லாமல் சமையலுக்கு ஒருத்தவங்களை கேட்டிருக்கிறேன், 3,500. மல்லிகை கடை இதெல்லாம் பார்த்தோம்னா அது ஒரு 2,000 வந்துடும். செலவே பார்த்தோம்னா ஒரு 15,000 எனக்கு ஆகிடும் போல இருக்குது. 2 பேர்த்துக்கு சம்பளம் கொடுக்கணும். லயன்ஸ் கிளப் மண்டத்தோட இது எல்லாமே ஒரு நாள் சரி பண்ணி வருவேன். ரிஸ்க் எவ்வளோக்கு எவ்வளோ ரிஸ்க் எடுக்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ டெவலப் ஆக முடியும். ஸோ நான் நிறைய ரிஸ்க் எடுக்கிறேன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ மூலிமா இப்போ எனக்கு ஏஜ் 23. ஒரு 40 வயசில் இதை பார்க்கும்போது எனக்கு பயங்கர ஒரு கான்ஃபிடெண்ட்டாக இருக்கும். நம்புகிறேன் இவ்வளோ விஷயத்தை ஃபேஸ் பண்ணி நான் வந்தேன்னு. ஓகே.